வணக்கம். வெற்றி பெற்ற மனிதனாக வாழ்வதை விட உபயோகமுள்ள மனிதனாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தவறில்லை, மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவதுதான் தவறு. பணத்தை சேமித்து பின்னாளில் செலவு செய்யலாம், ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து வாழ முடியாது. காத்திருந்து பாருங்கள், நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பாருங்கள், நீங்கள் நினைத்தது நடக்கும். எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள், ஏமாற்றத்தால் சோர்வடைய மாட்டாய். செல்லும் பாதை சரியானதா இல்லாத போது வேகமாக ஓடுவதால் என்ன பலன்? ஒருவன் நிலையான வெற்றியை பெற விரும்பினால் காலத்திற்கு ஏற்ப தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். சோம்பலே முன்னேற்றத்தின் முதல் எதிரி. தன்னம்பிக்கையே வாழ்க்கையில் தடம் பதிக்க வைத்து. பலவீனம் இரண்டிலும் வேண்டும் முறையான பக்குவம். பலம், பலவீனம் இரண்டிலும் வேண்டும் முறையான பக்குவம். பலவான் துள்ளுவதும் பலவீனம் துவழ்வதும் இல்லாமல் இருப்பதே இருவருக்கும் உத்தமம். வெற்றியின் உச்சிக்கு செல்ல விரும்பினால் உங்கள் பணியை கீழ்மட்டத்தில் இருந்தே சிறப்பாக செய்ய வேண்டும். 1000 உறவுகள் தர முடியாத ஒரு பலத்தை ஒரு அவமானம் பெற்று தந்துவிடும். நாமும் நல்லவர்களே, அடுத்தவர் தவறை சுட்டி காட்டும் போது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், ஆனால் கடவுளையும் மனசாட்சியையும் ஏமாற்றவே முடியாது. நான் கூறிய கருத்துக்களில் தங்களுடைய மேலான மனநிலையை அறிய விரும்புகின்றேன். கமெண்டில் கூறவும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.